Hello everyone, welcome to Mr. K Talks Tech YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்யூர் டேட்டா ஃபேக்ட்ரி வந்து எப்படி வந்து அஷ்யூர் போர்ட்டல் வச்சு நம்ம கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம வந்து அஷ்யூர் டேட்டா ஃபேக்ட்ரியோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு டேட்டா ஃபேக்ட்ரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம வந்து எப்படி டேட்டா ஃபேக்ட்ரி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்குது, ஆர்ஜி மிஸ்டர் கே அஷ்யூர் டியூட்டோரியல்ஸ் தமிழ். ஸோ நான் இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போய்க்கிறேன். எனக்கு என்கிட்ட வந்து ஏற்கனவே ஒரு டெமோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் தான் வந்து நான் வந்து இந்த டேட்டா ஃபேக்ட்ரி கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ வந்து இங்கே கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு மார்க்கெட் பிளேஸில் வந்து டேட்டா ஃபேக்ட்ரின்னு அடிச்சோன்னா நான் வந்துருச்சு டேட்டா ஃபேக்ட்ரி. ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட். ஓகே. இப்போ சில இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குது. அதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து தான் ரிசோர்ஸ் குரூப் வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப் தான். அது வந்து ப்ரீலோடடாக செலக்டட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நேம் வந்து கேட்குது. ஸோ நேம் வந்து கொடுக்கலாம். ஸோ என்ன மாதிரி கொடுக்கலாம்னா ஏடிஎஃப் டெமோ மிஸ்டர் கே தமிழ் அப்படின்னு கொடுக்கலாமா? இது வந்து ஹைஃபன் அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஓகே. ஓகே. இப்போ நம்ம வந்து நேம் கொடுத்தாச்சு. இங்கே வந்து டிக் மார்க் வந்துச்சு அப்படின்னா இது வந்து அலோவ்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்புறம் ரீஜியன் கேட்குது. நம்ம வந்து ஆஸ்திரேலியா ஈஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எப்பயுமே செலக்ட் பண்ணுற மாதிரி. அதுதான் வந்து நான் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து உங்கள் லொக்கேஷன்லேருந்து எது வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த லொக்கேஷனில். ஸோ வெர்ஷன் வந்து டிஃபால்ட்டாக V2 தான் இருக்கும். ஸோ நான் அதுவே வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம பேசிக்ஸில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். இது வந்து கிட் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த டேட்டா ஃபேக்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து கிட்டை வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இந்த கிட் வந்து கிட்டபாக இருக்கலாம், இல்லைனா அஷ்யூர் டெவாப்ஸாக இருக்கலாம். இது எதுக்காக இன்டகிரேட் பண்ணுறாங்கன்னா, இந்த நம்ம பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே வந்து சேவ் பண்ணுறதுக்காக வந்து இந்த கிட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிஏசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். ஸோ இதுக்காகவும் வந்து நம்ம வந்து இந்த கிட் இன்டெகிரேஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து இது வந்து கான்ஃபிகர் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிக் ஆயிருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த டிஃபால்ட் ஆப்ஷன்லேயே வந்து போகலாம் இப்போதைக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபியூச்சரில் வந்து கிட் இன்டெகிரேஷன் வித் அஷ்யூர் டேட்டா ஃபேக்ட்ரின்னு கம்ப்ளீட்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட்டு. ஸோ வந்து நம்ம இந்த டுட்டோரியலில் வந்து எப்படி வந்து டேட்டா ஃபேக்ட்ரி கிரியேட் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம வந்து இப்போ வந்து அப்படி விட்டுறலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். ஸோ இந்த நெட்வொர்க்கிங் டேப்ல வந்து என்ன மாதிரி விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நெட்வொர்க்கில் வந்து நீங்கள் வந்து இந்த அஷ்யூர் டேட்டா ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணி மற்ற டேட்டா சோர்ஸஸோட இன்டெகிரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து நம்ம இந்த டேப்ல வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ் வர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மேனேஜ்ட் வர்ச்சுவல் நெட்வொர்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அஷ்யூரே வந்து பேக் எண்ட்ல வந்து உங்களுக்காக வந்து ஒரு பிரைவேட் நெட்வொர்க்கை வந்து கிரியேட் பண்ணி, அந்த பிரைவேட் நெட்வொர்க் வழியா வந்து நீங்க மத்த டேட்டா சோர்ஸஸ்லாம் வந்து நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்றனால வந்து ரொம்ப சேஃபா இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்க வந்து அன்செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இது வந்து எல்லாமே வந்து ஐடென்டிட்டி பேஸ்ல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்ட்டிகுலர் டேட்டா சோர்ஸஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சஸ் இருக்கு அப்படின்னா, அந்த ஆக்சஸ வச்சு மட்டும் தான் வந்து அத ஆத்தென்டிகேட் பண்ணும். நெட்வொர்க் ரிலேட்டடா எதுவுமே வந்து ஆத்தென்டிகேட் பண்ணாது. ஸோ வந்து நீங்க ரொம்ப செக்யூரா இருக்கணும். ஒரு டேட்டா சோர்ஸ வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். எல்லாமே வந்து பிரைவேட் நெட்வொர்க்ல தான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஆப்ஷன வந்து எனேபிள் பண்ணல. ஏன்னா வந்து நான் இது டெமோக்காக தான் நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நார்மலா ஐடென்டிட்டி பேஸ்ட் அப்ரோச்லயே வந்து நம்ம வந்து டேட்டா ஃபேக்டரி அப்புறம் மத்த டேட்டா சோர்ஸஸ வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து செல்ஃப் ஹோஸ்ட் இன்டகிரேஷன் ரன் டைம் இன்பவுண்ட் கனெக்டிவிட்டி டூ அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. இது வந்து பப்ளிக் எண்ட் பாயிண்ட் வழியா கனெக்ட் பண்றீங்களா? இல்ல பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வழியா கனெக்ட் பண்றீங்களான்னு கேட்குது. ஸோ டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பப்ளிக் தான் வந்து செக்ட் இன்னா இருக்கும். ஸோ நானும் வந்து இந்த டிஃபால்ட் ஆப்ஷன்லயே நான் போறேன். ஸோ இன்கேஸ் வந்து நீங்க இந்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து எந்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட் கனெக்ஷன்ல வந்து நீங்க வந்து இத வந்து ஆக்சஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். இங்க வந்து நீங்க கிரியேட் கூட பண்ணிக்கலாம். கிரியேட் எங்க பிரைவேட் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ வந்து நீங்க எந்த ரிசோர்ஸ் குரூப்பு
அப்போ வந்து எந்த லொகேஷன்ல, எந்த வர்ச்சுவல் நெட்வொர்க்ல வந்து நீங்க இந்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட்ட கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க குடுத்துட்டு, ஸோ அது வழியா நீங்க வந்து இந்த செல்ஃப் ஹோஸ்ட் இன்டகிரேஷன் ரன் டைம்லாம் வந்து நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நான் 2 விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இத பப்ளிக்குக்கு மாத்திக்கிறேன். ஸோ நீங்க பப்ளிக்குக்கு மாத்திட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரைவேட் எண்ட் பாயிண்ட்டும் நீங்க குடுக்க தேவையில்ல. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஒண்ணு வந்து இந்த இன்டகிரேஷன் ரன் டைம். இதுதான் நான் வந்து 2ண்ட் வீடியோ மேக் பண்றேன் Azure டேட்டா ஃபேக்டரி பத்தி. ஸோ வந்து முன்னாடி வந்து வாட் இஸ் Azure டேட்டா ஃபேக்டரின்னு ஜெனரலா பார்த்தோம். இப்ப நம்ம வந்து டேட்டா ஃபேக்டரி கிரியேட் பண்றோம். ஆனா இதுல சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. இந்த இன்டகிரேஷன் ரன் டைம்னா என்ன? அப்புறம் இந்த லிங்க் சர்வீஸ் கனெக்ஷன்லாம் என்ன? அப்படின்லாம் சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நான் சப்சிக்வென்ட் வீடியோஸ்ல வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த நெட்வொர்க்கிங் டேப்ல வந்து எல்லாமே வந்து நெட்வொர்க் ரிலேட்டடா இருக்கிற ஒரு விஷயம் தாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப செக்யூரா ஒரு பர்ட்டிகுலர் நெட்வொர்க்ல வந்து ஆக்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாரி நீங்க ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி பிரைவேட் எண்ட் பாயிண்ட் அப்புறம் வந்து மேனேஜ்ட் வர்ச்சுவல் நெட்வொர்க் அந்த மாரி கான்செப்ட்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம இந்த நெட்வொர்க்கிங்ல வந்து எதுவுமே வந்து நம்ம மாத்தல. அதாவது நம்ம இத எனேபிள் பண்ணல. அதே மாரி இதில பிரைவேட் எண்ட் பாயிண்ட்டும் நம்ம சூஸ் பண்ணல. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து டிஃபால்ட்லயே போலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே என்கிரிப்ஷன் ரிலேட்டடா இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இதுல வந்து என்ன ஆப்ஷன் கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனேபிள் என்கிரிப்ஷன் யூசிங் அ கஸ்டமர் மேனேஜ்ட் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கேட்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து ஒரு சொந்தமா ஒரு கீ இருக்கு. அந்த கீய வச்சு தான் நீங்க வந்து எல்லா டேட்டாவுமே வந்து நீங்க என்கிரிப்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க இந்த ஆப்ஷன யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஆ அந்த கீய வந்து நீங்க சப்ளை பண்ணலாம். இந்த சப்ளை பண்ற கீ வந்து இந்த கீ வால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசோர்ஸ் இருக்கு. அதுல தான் நீங்க வந்து சேவ் பண்ண முடியும். அதுல சேவ் பண்ணிட்டு அத வந்து நீங்க ரெஃபர் பண்ணணும். இல்ல நீங்க வந்து நார்மலா இருக்கிற ஆப்ஷனே நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட்டே வந்து டிஃபால்ட்டா வந்து சில கீஸ் யூஸ் பண்ணி ஆல்ரெடி என்கிரிப்ட் பண்ணும். ஸோ வந்து அந்த என்கிரிப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா வந்து நம்மளுக்கு வந்து சஃபிஷியன்ட்டா தான் இருக்கும். நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்து எந்த ஒரு கீஸோ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆ என்கிரிப்ட் பண்ண தேவையில்ல. இந்த டெமோவ பொறுத்தவரைக்கும். அது வந்து ரொம்ப ஹைலி செக்யூரா நம்ம வந்து சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம வந்து அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த டிஃபால்ட் ஆப்ஷனே வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அட்வான்ஸ் டேப்ல வந்து நான் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணல. என்கிட்ட வந்து கஸ்டமர் மேனேஜ்ட் கீ இல்ல. ஸோ வந்து நான் இத எனேபிள் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டாக்ஸ் போறோம். டாக்ஸ் வந்து நம்ம வந்து எப்பயுமே குடுக்குற மாதிரி கிரியேட்டட் பை மிஸ்டர் கே அப்படின்னு குடுக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்கா வந்து ஒரு ரிசோர்ஸஸ வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் வந்து நம்ம டாக்ஸ வந்து யூஸ் பண்ணுவோம். ஆ ஸோ இது குடுத்தாச்சு. ஆ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ரிவ்யூ அண்ட் கிரியேட் அப்படின்னு சொல்ற ஒரு ஆப்ஷன். ஸோ நம்ம குடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கரெக்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுது. ஸோ வேலிடேட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இத வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து வேலிடேஷன் பாஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ வந்து நீங்க வந்து இங்க இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். என்ன மாரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்க குடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ கிரியேட் வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கோ டூ ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நான் வந்து இத கிளிக் பண்றேன் அப்படின்னா, டைரக்ட்டா வந்து Azure டேட்டா ஃபேக்டரிக்கு வந்துரும். ஸோ Azure டேட்டா ஃபேக்டரி நம்ம கிரியேட் பண்ண Azure டேட்டா ஃபேக்டரி வந்து இதுதான். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஓவர்வியூ டேப்ல இருக்கோம். ஸோ இதில வந்து நீங்க டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். என்ன மாரி டீட்டெயில்ஸ்ல வந்து நம்ம வந்து இத வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்ட்டு. இதில வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆப்ஷன் தாங்க. இதில வந்து டேட்டா ஃபேக்டரி ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில வந்து லான்ச் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நான் இத கிளிக் பண்றேன் அப்படின்னா, ஒரு புது டேப் ஓப்பன் ஆகும். நம்மளுக்கு வந்து டேட்டா ஃபேக்டரியோட பேஜுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அ எடுத்துட்டு போகும். ஸோ இந்த பேஜ் இருக்குல்ல, இது வந்து ஸ்பெசிஃபிக் டூ டேட்டா ஃபேக்டரி. நம்ம டேட்டா ஃபேக்டரி கிரியேட் பண்ணிட்டோம். அந்த டேட்டா ஃபேக்டரியில வந்து நம்ம வந்து ஸ்டூடியோன்னு ஒரு பட்டன் இருக்கும். அத நம்ம குடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டேட்டா ஃபேக்டரிக்குள்ள போயிடும். ஸோ இதுதாங்க டேட்டா ஃபேக்டரி. இந்த டேட்டா ஃபேக்டரி வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய டேப்ஸ் இருக்கு பாருங்க. ஹோம் இது வந்து ஹோம் பேஜு, ஆத்தர், மானிட்டர், மேனேஜ் டேப், அப்புறம் வந்து லேர்னிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு டேபும் வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் திங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் நம்ம ஒரு டேப் யூஸ் பண்ணி. ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா ஃபேக்டரி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து காமிக்கணும்னு நெனச்சேன். ஸோ அடுத்த வீடியோல வந்து நான் என்ன மேக் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரி ஸ்டுடியோவோட ஒரு குயிக் ஓவர்வியூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஒரு டேபு வந்து என்னென்ன மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம வந்து ரஃப்பா வந்து பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சியர்ஸ். பாய்.